வெல்கம் டு சிஎஸ்கே தர்பார். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்னன்னா, மாணவர்களை கையாள்வதில் சிறந்த ஆசிரியர்கள் யார்? போன தலைமுறை ஆசிரியர்களா, இந்த தலைமுறை ஆசிரியர்களா? இது தமிழா ஜீ தமிழ்ல வந்தது இந்த டாபிக் இந்த வாரம். உடனே எனக்கும் அதை பத்தி பேசணும் அப்படின்னு இருந்தது. ஆக்சுவலா நம்ம இந்த இதுல யார் பெஸ்ட் ஆசிரியர்கள் அதெல்லாம் நம்ம ரொம்ப அதுக்குள்ளெல்லாம் நம்ம போறது கிடையாது. ஏன்னா நம்ம ஆனா கம்பேர் பண்ண போறோம். ஆனா ரொம்ப அந்த பெஸ்ட் ஆசிரியர்கள் என்ன அவங்கவுங்க ஜெனரேஷன்ல அவங்கவுங்களுக்கு பெஸ்ட் ஆசிரியர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஸோ நம்ம இந்த ஜெனரேஷன் கேப் எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறத தான் பற்றி தான் பேச போகிறோம். உங்களோட டீச்சர்ஸும் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் கட்டாயம் பின்னூட்டத்தில் தெரிவிங்க. நான்லாம் 80s 90s தான் படித்தேன். ஸ்கூலிங்லாம் அப்போ தான் எனக்கு முடிஞ்சது. 95 வரைக்கும் ஸ்கூல்ஸில் இருந்தது. நம்மளோட டீச்சர்ஸோட அப்ரோச்சே வேறு. இவங்களோட டீச்சர்ஸ் இப்போ இருக்கிற ஜென்ஸி அப்படின்றாங்க. ஜென்ஸி எல்லாம் இப்போ வேறு மாதிரியே அவங்களோட டீச்சர்ஸ். ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸுலேயே நமக்கு ஃபஸ்ட்டு ஹியூஜ் டிஃப்ரென்ஸு. நம்மலாம் இந்த கடலோர கவிதைகள் டீச்சர்ஸ் மாதிரி தான் நம்மளோட டீச்சர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஒரு சாரீ, அதுக்கப்புறம் ஒரு கொடை, மேக்ஸிமம் கண்ணாடி போட்டிருப்பாங்க, பெரிய பொட்டு வச்சுருப்பாங்க. இப்படி தான் நம்ம மோஸ்ட்லி டீச்சர்ஸ் எல்லாம் நம்ம படித்த காலத்துலலாம் பார்த்துருக்கோம். இப்போ இருக்கிற ஜெனரேஷன்லலாம் சல்வார், ஈவன் பேண்ட் ஷர்ட்லலாம் கூட நல்லா இந்த சிபிஎஸ்சி ஸ்கூல்லலாம் போட்டுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் கல்ச்சுரல் சேஞ்சுங்கிறது ஜெனரேஷன் கேப்புங்கிறது உடையிலேயே வந்துருச்சு. ஆக்சுவலாக பிக் இது நம்ம இதிலலாம் ஒருத்தர் கூட ஒரு சல்வார் கூட டீச்சர்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற இது தான் நம்மலாம் பார்த்துருக்கோம். அந்த ஒரு பெரிய சேஞ்சு. ரெண்டாவது சேஞ்ச் என்னன்னாக்கா, நமக்கெல்லாம் எல்லாமே புக்ஸு தான், புக் காப்பி தான் நமக்கு நம்ம தமிழ்னா தமிழ் கோனார் உரை, கண்ணா உரை அப்படி இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் கைடு இருக்கும். ஃபுல்லாகவே புக்ஸை வச்சு தான் நம்ம படித்த விதங்கள். நமக்கு கம்ப்யூட்டரோ ஃபோனோ எதுவுமே கிடையாது. நம்ம அட்லீஸ்ட் 2000 வரைக்கும் இருக்கிற யாராவது படிச்சிருந்தீங்கன்னா, நம்ம யாருக்குமே கம்ப்யூட்டர் கிளாஸ் போது தான் நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணியிருப்போமே தவிர, நமக்கு கம்ப்யூட்டர்லேயோ ஃபோன்லேயோ பாடம்லாம் நம்ம கிடையாது. ஆப்போசிட்டாக இந்த ஜெனரேஷனில் கம்ப்யூட்டர் இல்லாமல் லைஃபே கிடையாது. எல்லாமே இப்போ புக்ஸே கம்ப்யூட்டரில் வந்துருச்சு. இப்போ என் பொண்ணெல்லாம் கம்ப்யூட்டர் தான் மெயின். பொண்ணு பசங்கள்லாம் கம்ப்யூட்டர் ஒன்று இருந்தால் போதும், அதுலேயே எல்லா புக்ஸும் வந்துடுது. கிண்டல்ன்றாங்க இதுங்கிறத. எனக்கு இப்போ வரைக்குமே எனக்கு இந்த கிண்டலில் இந்த புக்கெல்லாம் எனக்கு படிக்க தெரியாது. எனக்கு எதாவதுன்னா எனக்கு புக்காக கொடுங்க, உட்காந்து படிக்கிறேன். இன்னும் நான் அந்த ஜெனரேஷன்லேயே தான் நான் செட் ஆகிருக்கேன். ஸோ அதுவுமே ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். இப்போ ஆசிரியர்களுக்கு வருவோம்.